வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக இருக்கிறேன். இனி வரும் பாராளுமன்ற உரையில் வெடிக்க போகும் மக்கள் பிரச்சனை. ஒரிஜினல் லெட்டரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பிரச்சனையை சொல்ல உடனே இமெயிலுக்கு முறைப்பாடு அனுப்புங்க தம்பின்னு சொல்லி இமெயிலை உடனே டெக்ஸ்ட் பண்ணவர். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடம் தஞ்சமடைந்த 300 மாணவர்கள். எனக்கு முந்தி இந்த அர்ச்சுனா சார்ல ஒரு நம்பிக்கை உண்டு. பாராளுமன்றம் கூடுறதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னே நான் அதை சப்மிட் பண்ணி தான் கதைக்கலாம். முன்னாள் வடமாகாண சபை ஆளுநர்கிட்ட போனாங்க. இதேவேளை மக்களை சந்தித்து உடனடி தீர்வு கொடுத்த அர்ச்சுனா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. மீண்டும் ஒரு காணொலியில வைத்தியர் அர்ச்சுனா, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு காணொலி தான். 2025 முதலாம் மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கதைக்க போகும் மக்கள் பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இந்த காணொலி அர்ச்சுனா அவர்கள் மூலம் எடுக்கப்படுற ஒரு காணொலியை தான் இருக்கப்போது. எனக்கு ஒரு 300-400 மாணவர்கள் அர்ச்சுனா அவர்களிடம் தஞ்சம் அடைந்ததாக ஒரு பிரச்சனை உண்டு தற்சமயம் கிடைக்கப்பட்டுள்ளது. அது என்னென்றால், யாழ்ப்பாணத்தில் இருக்கும் உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் 4-5 வருடங்களாக வேலை வாய்ப்பின்றி முன்னே ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க இப்ப தற்சமயம் இருக்கு 500 வரைக்குமே அந்த ஒரு பிரச்சனை கொண்டு சேர்க்கப்பட்டது. அதாவது தங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாம அதுக்கான அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி ஒன்று கிடைக்கணும்ன்ற ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பி அதுக்கான எந்த ஒரு பதிலுமே கிடைக்காம அந்த 300-400 மாணவர்களும் ஒன்று கூடல் ஒன்று செய்து அதை கதைச்சு எங்கட இப்ப இருக்கிற தற்சமயம் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரான எங்கட அர்ச்சுனா அவர்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. உடனடியாக அதுக்கு தான் பதில் அளிக்கக்கூடிய மாதிரி இரவு 7:30 மணி அளவில் அந்த மாணவர்களை நேரில் சந்தித்து உங்களை என்ன பிரச்சனை, அதுக்கான ஒரு ஃபார்ம் உங்களுக்கு என்னென்ன விடயம் இருக்குன்ற எழுதி அவ்வளவு மாணவர்களுடைய கையொப்பம் இட்ட ஒரு லெட்டரும் கொண்டு வாங்கி இதை கண்டிப்பாகவே நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் உடனடி ஒரு தீ கொண்டு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா இனி வரும் பாராளுமன்ற உரையில நீங்க இந்த ஒரு விடயத்தையும் பார்த்து கொள்ளலாம். அப்ப அதோட அந்த மாணவர்கள் அது என்ன பிரச்சனைன்றதை தெளிவா கூறுற காணொலியாகவும் வைத்தியர் அர்ச்சுனா, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமா அந்த மாணவர்களோட கதைச்ச ஒரு காணொலியா தான் இந்த காணொலி இருக்க போது. ராஜபதி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக இருக்கிறேன். என்னென்றால் இந்த HND-80 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் அப்போ ஃபர்ஸ்டா எனக்கு ஒரு பப்ளிக் பெட்டிஷனாக தான் போடலும் பாராளுமன்றம், அதாவது பப்ளிக்லேருந்து முறைப்பாடுண்டாக தான் போடலும். அது பாராளுமன்றம் கூடுறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னம் எழுத்து மூலம் பாராளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைக்க வேணும். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டிருப்பீங்க. அந்த கடிதத்தை வடிவாக எழுதிட்டு அது கீழே ஒரு 20 பேர் வீட ஒரு நிமிஷம் பொறுங்க வாரன். பப்ளிக் பெட்டிஷன் பக்கம் வீடு ஃபுல் நேம், அட்ரஸ், நேஷனல் ஐடிங் கார்டு நம்பர், அதோட கான்டாக்ட் நம்பர் இவ்வளோத்தையும் ஒரு 4 குளம் மாதிரி போட்டு ஒரு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி இல்லை 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் சைன் பண்ணி எனக்கு அந்த லெட்டரை கையால் எழுதி போட்டு அதை PDF ஸ்கேனரில் போட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் லெட்டரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம், அல்லது ஆங்கிலத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்ரீ ஜெயவர்தனபுர என்று போட்டு அந்த ஒரிஜினல் லெட்டரை அனுப்பி வைங்கோ. ஒரிஜினல் லெட்டர் நான் இங்கே டேபிள் பண்ணோம்னா பாராளுமன்றத்துக்கு கொடுக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பின கடிதத்தில் வச்சு கொண்டு தான் நான் அதுக்கு பிறகு அடுத்த 7ஆம் தேதி தான் அடுத்த பாராளுமன்றம் கூடுமென்னு நினைக்கிறேன். இப்போ பாராளுமன்றம் கூடுறதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னே நான் அதை சப்மிட் பண்ணி தான் கதைக்கலாம். சும்மா நேரங்களில் கதைக்க இயலாது. சரியா? தேங்க்யூ. வணக்கம். என்னடா நாங்கள் HND-80 ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் 2017 ஜக்னா 80A நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு முதல் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் எங்களுக்கு சொன்னது இந்த இதில் நாங்கள் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் தருவோம். இதை படித்து முடித்தா நாங்கள் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் தருவோம். இதை டிகிரி ப்ரோக்ராம் மாற்றுவோம்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்தது. அதை நான் யூனிவர்சிட்டி கொஞ்சம் தட்டுப்பட்டுட்டேன். இந்த பாடத்திரிவில் உள்ள பிரச்சனையை தட்டுப்பட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சம் IT ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் கூட. அப்போ அதுக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி இங்கால் பக்கம் இல்லையென்று போட்டு அப்போ இதை டிகிரி ப்ரோக்ராம் மாற்றுவாங்களே டீச்சிங் வேலை தருவாங்கன்னு சொல்லி தான் நான் அதில் ஜாயின் பண்ணினது. அப்போ ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ஆனால் டிகிரி ப்ரோக்ராம் மாற்றவும் இல்லை, டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டும் எங்களுக்கு தரையில. அப்போ அந்த டைமில் எங்களோட சீனியர்ஸ் 2010 தான் கடைசியாக டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது. HND-80 படித்தவங்களுக்கு கொடுத்தாது. அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுபடையில் அப்போ எங்களோட சீனியர்ஸ் எல்லாரும்
அந்த டைம் இருந்த முன்னாள் ஜனாதிபதியிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு வச்சவர் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தரணும்னு சொல்ல. அப்போ அவரை மூவ்மெண்ட் சொல்லி கோல் பண்ணி 2021 3ஆம் மாதம் அளவில் எங்களை கெசட் கோல் பண்ணாங்க. எங்களை டிப்ளோமாதாரிகள் ஆசிரியர் நியமனத்துக்குள்ள சேர்க்கிறேன்னு சொல்லி கோல் பண்ணினாங்க. அப்போ கோல் பண்ணி அதுவும் அப்ளை பண்ணி 2021 12ஆம் மாதம் 12ஆம் தேதி எங்களுக்கு எக்ஸாம் நடந்து அதுண்ட ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணவும் இல்லை. எங்களுக்கு அந்த HND வேறு வேலை வாய்ப்புகள் கோல் பண்ணப்படவும் இல்லை. அப்போ 2010 இந்த படித்த எல்லாரும் அப்படியே எல்லாரும் இருக்கிறோம். மற்ற எல்லாம் 35 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களும் இருக்கிறோம். இருந்த ஒரு தங்கி வாழ்ற கட்டத்திலையும் இருக்கிறோம். மற்ற நல்ல உடைய படித்த நல்ல டேலண்டான ஆக்கள் கூட சும்மா ஒரு கடையில் நிற்கிறோம். அப்படி வேலை தான் செய்து கொண்டுக்கிறோம். அப்போ நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் நிறைய பேர் அணுகினாங்க. முன்னாள் வடமாகாண சபை ஆளுநர்கிட்ட போனாங்க. அப்போ போக அவள் அதை எங்களோட பிரச்சனையை ஒரு பொருட்டாக எடுக்கல. அதுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் அவள் எடுக்கல. எங்களோட வேலை வாய்ப்பும் எங்களோட டீச்சிங் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக இது அந்த ரிசல்ட் அவுட் பண்ணும்படியிலேலாம் நாங்கள் சொன்னாங்க. சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் மட்டும் நாங்கள் போய் அவாவை சந்தித்தது. அந்த டைம் கிழக்கு மாகாண ஆளுநர் HND இங்கிலீஷ் ஆகல் போய் கதைச்சேன்னு 48 மணித்தியாத்தில் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இப்போ நாங்கள் வடமாகாண ஆளுநர்கிட்ட போக அவள் அதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யல. அந்த டைம் பிரச்சனை எலெக்ஷனை கோல் பண்ணணும்னு சொல்லி அந்த டைம் ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்த்தி இருந்தார். அப்போ அதுக்கு போய் நாங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதியிட்டே நாங்கள் நேரடியாக எங்களோட இதை கொடுத்து எங்களை முறைப்பாடை கொடுத்து நாங்கள் கதைச்சினாங்க. எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், எங்களோட டீச்சிங் ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணி எங்களை நியமனம் தரணும்னு சொல்லி நாங்கள் கதைச்சது. ஆனால் அவர் நான் கட்டாயம் செய்தார்னு சொல்லி அந்த டைம் அவரால் செய்ய முடியாது போயிட்டு. அதுக்குள்ள அரசியல் எல்லாம் மாறிட்டுது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அதோட பாராளுமன்ற அந்த டைம் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட நாங்கள் போய் நேரடியாக முறைப்பாடை கொடுத்தது. அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறோம். பிறகு பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்த பிரசிடென்ட் மற்ற பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் லெட்டர் எல்லாம் அனுப்பி அந்த பிரதியும் இருக்குது. நான் அதை அனுப்பி விடுறேன். அந்த ரிசீட் இருக்குது. அப்போ அனுப்பி அதுக்கு எந்த ஒரு பதிலும் வரையில்லை. அவர் ஒரு 2 கிழமையில நாங்கள் லெட்டர் அனுப்பினாங்கள். அதுக்கு பிறகு நான் அக்டோபர் 30ஆம் தேதி அவன் காரியாலயத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுனாங்க. அப்படி ஒரு லெட்டர் அனுப்பினாங்க. அதுக்கு பதில் இன்னும் கிடைக்கல என்று சொல்லிச்சினோம். நாங்கள் கணக்கு லெட்டர் வந்திருக்கு, நாங்கள் அதை பிரித்து பார்க்கல, நீங்கள் நவம்பர் 2ஆம் தேதி எடுங்கன்னு சொல்லிச்சினோம். சரின்னு சொல்லி நான் நவம்பர் 2 வரைக்கும் கனநாள் ட்ரை பண்ணான். எனக்கு அவ ஃபோன் ஆன்சர் பண்ணவே இல்லை. அவையிட்டேருந்து பதில் கிடைக்கல. அவங்க அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகும். அவள் தான் பதில் சொல்லுவேன். நம்ம அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு என்ன ரிப்ளைன்னு சொல்லி அங்கே ரிங் பண்ணும். ஆனால் அவள் பதில் தர இல்லை. அப்போ அதோட எனக்கு ஒரு அவையில் இந்த நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போயிட்டுது. அப்போ பாராளுமன்ற தேர்தலையும் எங்களோட தெரிவுகளை நாங்கள் மாற்றிட்டோம். பிறகு அதுக்கு பிறகு நான் பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக அவைக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்த பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் இமெயில் மூலமாக லெட்டர் அனுப்பினாங்களும். அப்புறம் நிறைய பேர் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் அனுப்பினாங்க முறைப்பாடுகளை எல்லாம். ஆனால் அதுக்கு ஒரு சரியான பதிலை அவர்கள் தரையில. அதுக்கு பிறகு ஏன்னா அப்புறம் அர்ஜுனா சாருக்கு அப்போ முதல் என்ன இந்த எங்கள் HND ஸ்டூடெண்ட் யூனியன் தலைவர் செயலாளர் தான் இருந்து மினக்கட்டு கொண்டவா. அதுக்கு பிறகு அவர்கள் யோசிச்சார்கள், இனி இதுக்கு மேலே அதுக்கு மனம் விட்டு போயிடுது. அப்போ இனி இப்படியே கைவிடுவோம்னு சொல்லி அவர்கள் அதில் இருந்து விலத்திட்டோம். அப்போ எனக்கு முந்தி இந்த அர்ஜுனா சாரில் ஒரு நம்பிக்கை உண்டு. அப்போ நான் சொன்னேன், நான் இதை பொறுப்பெடுக்கிறேன், நான் அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி பார்க்குறேன், அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கண்டெக்ட் நம்பர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தவர். அப்போ நான் அவருக்கும் ஃபோன் பண்ணினான். அன்றைக்கு ஒரு ஆன்சர் பண்ணல. ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், இப்படி ஃபோன் பண்ணி இருந்தேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இப்படி இதான் பிரச்சனைன்னு சொல்லி. அவர் பார்லிமெண்ட்ல இருந்தால் நான் ஃபோன் பண்ணவர். ஃபோன் பண்ணேன், நான் இந்த பிரச்சனையை சொல்ல உடனே இமெயிலுக்கு முறைப்பாடு அனுப்புங்க தம்பின்னு சொல்லி இமெயில் உடனே டெக்ஸ்ட் பண்ணவர். எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்பிக்கை அதுக்கு பிறகு நான் உடனே இமெயிலுக்கு அவருக்கு முறைப்பாடு அனுப்பினான். பிறகு பின்னேரம் எனக்கு எடுத்து பின்னேரம் எங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டவர். இப்படி பார்லிமெண்ட்ல நாங்கள் கதைக்கணும்னு சொன்னால் 48 மணித்தியாலத்துக்கு முதல் நாங்கள் சபாநாயகருக்கு அது சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும்.
அதால் வந்து நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு 20 பேர்ட்ட சைனை வாங்கி அதோட ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்ப சொல்ல நான் இப்போ ஒரு கவரன் லெட்டரை மடித்து அதோட ஒரு 25 பேர்ட்ட சைனும் வாங்கி அதோட வந்து நாங்கள் கெசட்டும் அந்த டீச்சிங் ஹோல்ட் பண்ண கெசட்டையும் அனெக்ஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பினாங்க. அதுக்கு பிறகு அவர் இங்கே யக்னாக்கு ஒருக்கா வந்தவர். அப்போ யக்னாக்கு வரும்போது போன சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். யக்னாக்கு வரும்போது நான் ஒரு 3 நாள் தான் ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கான ஒரு கொப்பி தாங்க, நான் இங்கே போய் இல்லை அதோட ரிலேட்டடாக இருக்கிறேன் யக்னா 88 மற்ற வந்து நொதர்ன் ப்ரொவின்ஸ் இரிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃபீஸுக்கு போய் நான் இதை பற்றி கதைக்கணும், நான் இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி போட்டு தான் நான் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். அதோட வந்து நான் பார்லிமெண்ட்லையும் கதைப்பேன். அதோட 3 பேர் கொழும்புக்கு வாங்கோ, நான் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கதை கேட்கல சொன்ன வந்து கேபினட் அப்ரூவல் வராதபடியாக தான் இந்த அப்பாயின்மெண்ட்டுகளை நாங்கள் கொடுக்காம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எங்களோட வந்து இங்கிலீஷ் ஆக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்போ நான் அதை சொன்னது அப்போ கேபினட் டிபார்ட்மெண்ட், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் மினிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் வந்து நான் நேராக உங்களை கூட்டி கொண்டு போய் கதைச்சு நான் எப்படியும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தருவேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ எனக்கு நல்ல சந்தோஷம். பிறகு அவர் 2-3 தினம் ஃபோன் பண்ணி கேட்டார், விரும்புகிறால நீங்கள் இந்த இடம்னா இந்த இடத்துக்கு வாரேன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஸ்பொட்டான இடம் வந்து சார் இப்படி எங்களோட விரும்புகிற ஞானவைர கோவில் அடிதான் ஸ்பொட்டான இடம், அங்கே வருவீங்களா சார்ன்னு சொல்ல ஓமப்பன்னு சொல்லி போட்டு வந்து முறைப்பாடை வேண்டி எனக்கு கைட் பண்ண வர இந்த லெட்டரில் இன்னும் சில விஷயங்களை செய்யணும் இருந்தால் அவன் எங்களை நாளைக்கு ஒரு தடவை கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்கு ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டராக எனக்கு அனுப்ப சொல்லி சொன்னவர். நான் அதை அனுப்பி போட்டு நான் சொல்ல ஓகேன்னு ரிப்ளை பண்ணி நான் இப்படியும் நான் உங்களை செய்து தருவேன்னு சொல்லி சொன்னவர். அப்போ இது இப்போ நாங்கள் எஜ்ஜனி மாணவர்கள பிரச்சனை வந்து நாங்கள் இவ்வளோ நாளும் இவ்வளோ அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் போய் சொல்லியும் ஒருத்தரும் அதை வந்து இப்போ கணக்கில் எடுக்கவே இல்லை. ஆனால் சார் வந்து நான் ஒரு ஃபோன் தான் பண்ணான், அதுக்கு இவ்வளோ ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நல்ல தன்னம்பிக்கையை தந்திருக்கிறார். அப்போ அதுக்காண்டி நான் சாருக்கு நான் உண்மையிலே நாங்கள் HNDIT ஸ்டூடெண்ட் யூனியன் சார்பாக நான் அவருக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.